வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதமாவது மதுரைக்கு ரயில்கள் வருமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா மதுரை பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே முக்கியமான ரயில்கள் மதுரைக்கு வராமலே தான் போய்கிட்டு இருக்கு மாற்றுப்பாதையில். அந்த வகையில் இந்த மாதமும் ஒரு 3 முக்கியமான ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. நாகர்கோவிலில் இருந்து மும்பை சிஎஸ்எம்டி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு வாரத்திலையும் 2 நாட்கள் இந்த ரயிலானது இயங்குகிறது. ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த ரயிலானது காலையில் 6:15 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு கோவில்பட்டி திருநெல்வேலி வழியாக இயங்கக்கூடிய ரயில் விருதுநகர் வரைக்கும் வரும். விருதுநகரில் இருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்காமல் இந்த ரயிலானது மானாமதுரை அருப்புக்கோட்டை காரைக்குடி வழியாக இயங்கும். திருச்சி போய் அங்கிருந்து வழக்கமான ரூட்டில் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வழியாக மும்பை நோக்கி செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. பிப்ரவரி மாதம் முழுவதுமே இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் பிப்ரவரி மாதம் எந்த ஞாயிறு வந்தாலும் சரி, எந்த வியாழக்கிழமை வந்தாலும் சரி, இந்த ரயில் மட்டும் மதுரைக்கு வர்றது கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது இந்த மாதம். அதுக்கடுத்து ரொம்பவும் முக்கியமான ரயிலாக பார்க்கப்படக்கூடிய ரயில் வாரந்தோறும் ஹவுரா வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். தென்னிந்தியாவையும் கொல்கத்தாவையும் இணைக்கக்கூடிய ரயில். இந்த ரயில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இயங்கும். காலை 5:10 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு ஹவுரா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது வருகிற 7, 14, 21, 28 ஆகிய 4 சனிக்கிழமைகள்லையும் கன்னியாகுமரியிலிருந்து வழக்கம் போல கிளம்பும். அங்கிருந்து விருதுநகர் வரைக்கும் வந்துட்டு விருதுநகரில் இருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி போய் அங்கிருந்து ஹவுரா நோக்கி செல்லும். மதுரை திண்டுக்கல் இந்த பகுதிகளுக்கு இந்த ரயிலானது வராது. அதனால் கொல்கத்தா போகணும் இல்லை ஹவுரா போகணும்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தால் நிச்சயமாக இந்த ரயிலை நம்ம பிடிக்க முடியாது. அதற்கு தகுந்தாற்போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இயங்கக்கூடிய சிறப்பு கட்டண ரயில். இப்போது தான் இந்த ரயிலை நீட்டிச்சும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்த ரயிலானது ஹைதராபாத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது. அந்த வகையில் இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து காலையில் 5:15 மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வருகிற 6, 13, 20, 27 ஆகிய 4 வெள்ளிக்கிழமைகள்லையும் கன்னியாகுமரியிலிருந்து வழக்கம் போல் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது விருதுநகர் வரைக்கும் வந்துட்டு விருதுநகரிலிருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக இயங்குமே தவிர மதுரை திண்டுக்கலுக்கு வராது. அதற்கு பதிலாக இந்த ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி ஆகிய நிறுத்தங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ரயில்களுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால இந்த 3 ரயில்களும் பிப்ரவரி மாதமும் மதுரைக்கு வராது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் நிச்சயமாக கிடைக்கும். மதுரையிலையும் திண்டுக்கல்லையும் யாரும் காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ரிசர்வ் பண்ணவங்களுக்கு தகவல் போயிடும். ஆனால் அன்ரிசர்வுக்கு தகவல் போகாது இல்லையா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.